சென்னைக்கு இனி நம்ம தல தோனி அடிக்கடி வருவார் போல. நம்ம தல இப்ப சென்னையில புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் நம்ம ஊர் பாலவாக்கத்தில். கடந்த ஒரு வாரமா விளம்பர படப்பிடிப்புக்காக சென்னையில் இருந்த தல தோனி இப்போ 7 பேடல்னு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் சென்டரை திறந்திருக்கார். இது வெறும் ஜிம், நீச்சல் குளம் மட்டும் இல்ல. டென்னிஸ், ஸ்குவாஷ் மாதிரி இருக்கிற பேடல் ஆட்டத்துக்கான தனி கோர்ட்டுகள், பிக்கில் பால் கோர்ட்னு ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. இந்த திறப்பு விழாவுக்கு அனிருத்தும் நம்ம சிஎஸ்கே வீரர் ருத்ராஜும் வந்திருந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து படல் ஆட்டம் ஆடி செமரகளை பண்ணாங்க. தோனி பேசும்போது, சென்னை எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல். கிரிக்கெட்லையும் சரி, கிரிக்கெட்டுக்கு வெளியேயும் சரி, சென்னை தான் எனக்கு நிறைய கத்துக் கொடுத்துருக்கு. அதனால என்னோட முதல் ஸ்போர்ட்ஸ் சென்டரை இங்க ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும்னு சொன்னார். இந்த விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா மக்களும் குடும்பத்தோட வந்து உடற்பயிற்சி செய்யற இடமா இது இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். இந்த 20,000 சதுர அடி ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல கஃபே, நீராவி குளியல்னு எல்லா வசதிகளும் இருக்கு. இது சென்னையில் உடற்பயிற்சி கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை மக்களுக்கும் நம்ம தோனிக்கும் இருக்கிற பந்தம் எவ்வளவு பெருசுன்னு இதுல இருந்தே தெரியுது.